Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் பேப்பர்ல 16 மார்க் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டோம். அதுல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். क्वेश्चन என்ன கேட்டிருக்கு? ஏரியா between the curve y square equal to 4x and x square. So area between the curve கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இது. area is equal to double integral dy dx. So நமக்கு இங்க ரெண்டு கர்வ் கொடுத்திருக்கு. என்னது? ஒன்னு வந்து y square equal to 4x. இது பாராபோலா, ரெண்டுமே பாராபோலா ஈக்குவேஷன் நமக்கு நல்லா தெரியும். இந்த கர்வ் வந்து y square equal to 4x பாராபோலா ஆகுது. ரெண்டு டயகிராம். இன்னொரு என்ன கொடுத்திருக்கு? x square is equal to 4y. இது x square equal to 4. சோ இது நம்ம லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. இப்போ என்ன செய்றோம்? ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். y square equal to 4x and x square equal to. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நமக்கு x and y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன். சோ இந்த ஈக்குவேஷன் 2 ல இருந்து from 2 x square ஓட வேல்யூ என்னது? 4y. சோ இதுல இருந்து y ஓட வேல்யூ என்னது? y is equal to x square by 4. சோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? when y is equal to x square by 4. x square by 4 the whole square is equal to 4x. இது வந்து நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்கும்? x square x power 4 divided by 4 square 16 is equal to 4x. அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா x power 4 is equal to 64x. ஓகே, x power 4 is equal to 64x. அப்ப இத கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? x cube is equal to 64. அப்ப x cube அத கேன்சல் பண்ணாம நீங்க கொண்டு வந்துடுவோம். காமனா என்ன சொல்லலாம்? x power 4 minus 64x is equal to 0. x காமனா எடுத்தா x cube minus 64 is equal to 0. ஒரு வேல்யூ x cube is equal to 0. x cube is equal to 64. னா x ஓட வேல்யூ என்னது? 4. So x ஓட வேல்யூ 0 and 4. So நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன் என்னது? y square equal to 4x first equation, x square equal to 4y second equation. So இதுல இருந்து y ஓட வேல்யூ நம்ம என்ன போட்டோம்? x square by 4. y is equal to x square by 4. So x க்கு நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம். when x is equal to 0, y ஓட வேல்யூ என்னது? x க்கு பதிலா 0 போட்டா y ஓட வேல்யூ 0. அதே மாதிரி when x is equal to 4, y ஓட வேல்யூ என்னது? 4 square 16 by 4 which is equal to 4. Therefore the point of intersection 0, 0 and 4, 4. இதுதான் the point of intersection of the two curves. இதுதான் நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? மறுபடியும் நம்ம டயகிராம் வரைஞ்சு நம்ம ஏரியா சால்வ் பண்ண போறோம். ஏரியா வந்து என்னது? இன்டெகிரல் dy dx. So இது y square equal to 4x. இது ஒரு parabola equation. இன்னொரு parabola equation x square is equal to 4y. So நல்லா கவனிங்க. நம்ம வந்து y ஓட லிமிட் dy, y ஓட லிமிட் நம்ம எதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம்? இந்த கர்வ்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம். லோயர் லிமிட் என்னன்னு பார்க்கிறோம். இதுல இருந்து x square equal to 4y தான் லோயர் லிமிட். இதுல இருந்து y ஓட வேல்யூ என்னது? x square by 4. இதுதான் நமக்கு லோயர் லிமிட். சோ முதல்ல இது அப்பர் லிமிட் y square equal to 4x. அப்ப அதுல இருந்து y ஓட வேல்யூ என்னது? ரூட் எடுத்தா என்ன வரும்? 2 root x. இது y. x ஓட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் எடுத்துக்க போறோம். x ஓட ரெண்டு வேல்யூ எடுத்து சால்வ் பண்ணதுல 0 to 4 dy. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த இன்டகிரேஷனை சால்வ் பண்ணா நமக்கு ப்ராப்ளம் வருது. This is the area between the two parabolas. So first நம்ம என்ன செய்ய போறோம்? Now we are going to integrate with respect to y. y ஐ இன்டகிரேட் பண்ணா y, what is the limit of y? x square to 4 2 root x dx. So இதை இன்டகிரேட் பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? இன்டகிரேட் பண்ணியாச்சு. y க்கு பதிலா லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்பர் லிமிட் 2 root x minus lower limit x square to 4 dx. So 0 to 4 2 root x minus x square to 4. y க்கு பதிலா நம்ம 2 root x போட்டோம். lower limit x square by 4. இப்போ மறு இன்டகிரேட் பண்றோம். root x ங்கிறது இந்த x power 1 by 2 minus x square by 4 integral dx. இப்போ இன்டகிரேட் பண்ணா x power 1 by 2 இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? x power 3 by 2 minus x square இன்டகிரேட் பண்ணா 1 by 4 இருக்கு. x square இன்டகிரேட் பண்ணா x cube by 3. What is the limit? Limit is 0 to 4. இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? இந்த வேல்யூவை இன்டகிரேட் பண்ணோம். 2 into 2 மேலே போனால் என்ன ஆகும்? 4
okay 4 2 into 2 4 by 3 x power 3 by 2 minus 1 by 12 x cube limit 0 to 4 upper limit மட்டும் போட்டா போதும் upper limit என்னது 4 power 3 by 2 1 by 12 4 cube lower limit 0 so 4 by 3 4 power 4 root 4 minus 1 by 12 4 cube ங்கிறது என்னது 64 so 4 into 4 16 by 3 into root 4 2 so 32 by 3 minus 2 ஆல cancel பண்ணா என்ன வரும் 32 divided by 6 இந்த 2 ஆல cancel பண்ணிட்டா 32 divided by 6 so இத வந்து நம்ம என்ன செய்றோம் just LCM எடுத்தா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு 6 க்கும் 3 க்கும் LCM 6 divided by 3 to 64 minus 32 64 minus 32 32 by 6 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 16 divided by 3 ஏரியானால நம்ம என்ன போடுறோம் ஸ்கொயர் சிம்பிள் ப்ராப்ளம் ரெண்டு பாராபோலா கொடுத்திருக்கு ரெண்டுக்கும் பவுண்டட் ஏரியா நம்ம thank you students if you like this video share it thank you